இவருமே அவங்களுடைய மாமனாரோடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போய் நுழையவும் மயில் பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது, அப்போ ரேட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நுழைஞ்சிக்கிட்டே வராங்க. ராஜி வந்துட்டு வாங்கக்கா போகலாம் உள்ள அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு. ஏன்க்கா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு மயில் சொல்லவும், இல்லை நீங்கள் காலையில் வந்து பிளான் பண்ணும்போது இருந்த மூஞ்சி முகம் அந்த இது எல்லாமே உங்களுக்கு அதை விட இப்போ வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகவே இருக்கீங்க ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மயில் மேனேஜ் பண்ணிடுறாங்க. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்க. சரி மாமாவுக்கு முடிச்சிடலாமான்னு ராஜி கேட்கவும், ஓகே நல்லா இருக்குது இந்த ஐடியா கூட, சரி வா மாமா பார்க்கலான்னு பார்க்குறாங்க. வெள்ளை வெஸ்ட்டு வெள்ளை சட்டை எடுங்க அப்படிங்கிறாங்க. ராஜி போய் பார்த்து கடைக்காரர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மீன் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, எப்போ பார்த்தாலும் மாமா வெள்ளை வெஸ்ட்டு வெள்ளை சட்டையே தானே போடுறாரு, ஃபார் சேஞ்ச் இந்த டைம் வந்து நம்ம கலர் ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. கலர் ஷர்ட்னா போடுவாராக்கா மாமனே, நம்ம போட வைப்போம் என்னக்கா அப்படின்னு சொல்லி மீனா வந்து மயில்கிட்ட கேட்குறாங்க. எதுனாலும் ஓகே தானே, அப்படிலாம் சொல்லக்கூடாது, எதுனாலும் ஓகே தானே, நீங்கள் சொல்லுங்கள் போட வைக்கலாமா வேண்டாம்னு. கலர் ட்ரெஸ் கூட ஓகே தானே, பார்த்தியா